Good evening, guys. Welcome back to our end of the day Nifty analysis video. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 19th செப்டம்பர் 2025. இன்னைக்கு நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ கோஆர்டினேட்ஸை மார்க் பண்ணியாச்சு. நியூஸ் பேஸ்டு கீ லெவல்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 3 சப்போர்ட் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. கிளியராகவே உங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் ப்ரீவியஸ் டே ஹையும் கோரிலேட் ஆகுது அண்ட் செகண்ட் சப்போர்ட் அண்ட் ப்ரீவியஸ் டே லோவும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இந்த வெர்டிக்கல் லைன் வந்து நம்ம எதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கேண்டில் இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து எப்படி மூவ்மெண்ட்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் இன்னைக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்கள், நம்மளோட ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோக்குள்ளேயே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஏதோ ஒரு சைடு பிரேக் கொடுக்குற வரைக்கும், ஏதோ ஒரு லெவலில் பிரேக் கொடுக்குற வரைக்கும் நம்ம ஆக்சுவலி வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது போக நம்மளோட எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு பிசிஆர் ரேஷியோ அண்ட் ஓஐ சென்டிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் ரெட் கேண்டில், அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலையும் ப்ரீச் பண்ணுது. பார்த்தீங்கன்னா 25,400 அப்படின்ற லெவலை வந்துட்டு ப்ரீச் பண்ணுது. ப்ரீச் பண்ணி தான் க்ளோஸே பண்ணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன நினச்சிருப்போம்னா ஆப்வியஸாக கீழே போகிற மாதிரி, ஏன்னா 25,500 450 அப்படின்ற லெவலில் இருந்து செல்லர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக புஷ் பண்ணுறாங்க. இங்கேருந்தே வந்துட்டு செல்லர்ஸ் வந்துட்டு புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க கீழே. அதே மாதிரி பையர்ஸ் வந்துட்டு எங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 25,200 300 எல்லா லெவல்லையும் பையர்ஸ் இருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் ரவுண்ட் ஃபிகர் லெவல்ஸ் லைக் 25,500 25,000 இந்த மாதிரி இடத்துல தான் செல்லர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் பையர்ஸ் ஆர் டேக்கிங் த மார்க்கெட் ஸ்லோலி, மெதுவாக தான் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. சடனாக ஸ்பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் மார்க்கெட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை ப்ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்துட்டு கீழே வர்றப்போ டுவர்ட்ஸ் தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் நம்ம வச்சுருந்துருப்போம். ஆனால் அது வரைக்கும் மார்க்கெட் போகலை. எக்ஸாக்டாக அதுக்கு முன்னாடியே ரியாக்ட் ஆயிடுச்சு மார்க்கெட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 25,300 அப்படின்ற. ஏன்னா 25,300ன்ற லெவலில் கரெக்டாக மார்க்கெட் எப்போவுமே எந்த ஒரு மார்க்கெட்டுமே எப்போவுமே மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ண விட மாட்டாங்க கரெக்டாக ரவுண்ட் ஃபிகரில். ஏன்னா ஒரு பஃபர் ஸ்பேஸ் இருக்கும். மேலேருந்து புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 20 30 பாயிண்ட்ஸ், சில டைம்லாம் 50 40 பாயிண்ட்ஸ் கூட கீழே வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா அது டைம் எடுத்துக்கிட்டோம் மார்க்கெட் வந்துட்டு ஷிஃப்டிங் த ரோல் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். அதனால ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் 12 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு கீழே போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் பிசிஆர்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு 1.16, அதுக்கடுத்து 1.17 போச்சு. இன்றைக்குமே பிசிஆர் கம்ப்ளீட்லி ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான். ஆஃப்டர் 12:45 தான் மாறிச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்துட்டு பிசிஆர் ரேஷியோ வந்துட்டு சென்டிமெண்ட் வந்துட்டு பியரிஷாக காட்டியிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்லிஷாகவே தான் மார்க்கெட் வந்துட்டு 12:45க்கு அப்புறம் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஓஐ சப்போர்ட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த ஒரு ட்ரேடை தான் நம்ம வந்துட்டு ஸ்மூத்தான ட்ரேடாக இன்னைக்கு வந்துட்டு கன்சிடர் பண்ணி எடுத்துருக்க முடியும். கம்ப்ளீட்டாக இன்னைக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க ட்ரேடு வந்துட்டு இதுவாக தான் இருந்திருக்கும். ஸோ வேற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கவே இல்லை. நாளைக்கு மண்டே நம்மளுக்கு நிஃப்டியில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்றத மண்டேவோட எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி அனாலிசிஸ் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் see you.